கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த 3ஆம் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்குள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது நாளாச்சு சத்தம் வரும்னு ஒரு நப்பாசை எனக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரலங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதான். சீனிவாசன் பிரதரை நினைக்கும் போது மிகவும் கவலை இருந்தாலும் அவர் ஜெயம் உடையவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் வந்தா என்ன வராட்டி என்ன, இந்த ஊழியத்தை செய்தே முடிக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்த வைராக்கியத்துக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கணவரைத்தான் நன்றி சொல்ல சொன்னேன். இப்போமே நேரம் அதிகமாயிருச்சு, நீயே சொல்லி நீயே பேசிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 3 நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே கிரியை செய்ததற்காக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றினதற்காக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழைப்பினை கொடுத்த எல்ஏசி ஊழியத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் ஸ்ரீனிவாசம் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அவர் இந்த ஊழியத்தில் மட்டுமல்ல, காலகாலமாய் பல வருஷங்களாக எங்கள் குடும்பத்திலே ஒரு சகோதரனாக இருக்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையும் எதிர்பார்க்காத ஒரு உறவு இருக்குமானால் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் வாங்க வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மற்றுமாக சபை குருவானவர் ஐயாவுக்காக நன்றி. முதல் நாள் இங்கே வந்திருந்தார். இந்த நாளிலே அவர் வேலை பணியாக சென்றிருப்பான் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கும் திருச்சபைக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பனவெளி சத்திரம் 2 இடத்திலே சிகசை திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்தார். என் கணவரும் போயிருந்தார், நானும் 2 சபைகளுக்கு போயிருந்தேன். அந்த சபையில் இருந்த உபதேசிமார்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான மதிப்பிற்குரிய ஐயாமார்களுக்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேடை அலங்கரித்திருக்கிற எல்லா தேவனுடைய மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷ விதமாய் துதியின் கோட்டையிலிருந்து வந்திருக்கிற மதிப்பிற்குரிய தேவ மனிதருக்காக இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அவர்கள் பாராட்டின அன்புக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த 3 நாட்கள் எங்களை அருமையாய் தங்க வைத்து கவனித்துக் கொண்ட சமாதான அம்மாவுக்காக செபிக்கிறோம். சிலருக்கு பேருதான் தேன்மொழின்னு இருக்கும், அது பாவக்கா போல இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாந்தாமணின்னு இருக்கும், சண்டை போடாத நாள் இருக்காது. ஆனால் சமாதான அம்மா பேருக்கு ஏற்றபடி கர்த்தர் அவருடைய சுவாபத்தை கொடுத்திருக்கிறதுக்காக தேவனை துதிக்கிறேன். கொரோனாவுக்கு முன்பு கூட்டங்களை நடத்தின பொழுது சகோதரி சிங்கப்பூரில் அவங்க மகள் இருக்கிறாங்க, சிஸ்டர் சாந்தினி அவர்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாளில் இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஐக்கியம் கொள்ளவும் ஜெபங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஊழியத்தை தாங்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அம்மா அவர்களுக்கும் அவர்கள் பாராட்டின அன்புக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் சந்ததியார் கோடா கோடியாய் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு காரில் அழைத்து கொண்டு போன சகோதரர்கள், எங்களை ஓடி ஓடி உபசரித்தவர்கள், சீனிவாசம் பிரதருடைய பிள்ளைகள், நல்ல சமையலை கொடுத்து ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்து ஒரு ஹோமை நடத்துகிற அன்பு மிஸ்டர் சீனிவாசம் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வரும்பொழுதெல்லாம் சலிக்காம வேலை செய்வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவனை துதிக்கிறேன். பாடி துதிச்சு 3 நாட்களும் அயராமல் வந்த தாழையுத்தில் ஏலின் சபையினுடைய போதகர் அன்பு தம்பி அன்பு மகன் சாம்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் திருச்சபையிலும் 2 நாட்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். அல்லேலூயா. வீடியோ எடுக்கிற அன்பு தம்பி
ஷேரனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முறைச்சி பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. இந்த அம்மா நமக்கு மட்டும் நன்றி சொல்லலை. 3 நாட்கள் நாங்கள் எல்லாரும் வரல, நாங்கள் மட்டும் வந்தோம் இல்லையா அப்படிங்கிறீங்க. நீங்கள் இல்லாட்டி கூட்டமே இல்லை. இந்த கூட்டத்திற்கு 3 நாட்கள் அயராமல் வந்த உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலங்கள் ஓடுகிறது, வயசும் ஓடுகிறது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் வைத்து கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு எங்கள் மகன் ஒரு இடத்திலே சென்னையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த சமயம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். என் குடும்பம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சபையிலும் நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தூங்குற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப கவனமாயிட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருந்த வண்ணமாக கண்களை மூடி நான் ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை
என்னை காக்கும்படிக்கு நீர் இறங்கி வாரும் என்று சொல்லுகிற ஒரு நேரம். கடைசி காலம். தீர்க்க தரிசனத்தின் 99% நிறைவேறிவிட்டன. 1% நிறைவேறாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், நீங்களும் நானும் கர்த்தரோடு சேர வேண்டும் என்பதற்காக ஒரு தருணத்தை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு அல்லேலியா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதிருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், இயற்கையில் மாறுகிறது, பூமி மாறுகிறது, நிலை பெயர்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது பலவித மாற்றங்கள் பூமியிலே வர தொடங்கிவிட்டது. எப்ப அழிவு வரும்? வயநாட பார்த்தீங்களா? இரவு படுத்தார்கள், ஒரு வீட்டார் சொல்லுகிறார்கள், புட்டு அவிக்கிறதற்கு அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைத்தார்கள். காலத்தில் காலையிலே புட்டும் இல்லை, கப்பையும் இல்லை, மீனும் இல்லை. அடையாளம் தெரியாமல் வயநாடு தண்ணிக்குள்ளே அழிந்து போனது. மீண்டும் ஒரு நிலைச்சரிவு கேரளாவிலே அசைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேசத்தினுடைய நடப்பு என்ன? தேசத்தினுடைய அழிவு என்ன? ஈரான் போர், இஸ்ரேல் போர், காசாவிலே போர், அமெரிக்காவிலே போர், இந்தியா பாகிஸ்தான் போர். காரணம் என்ன? யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள் என்பது இயேசு வருகைக்கான அடையாளங்கள். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நம்ம மாமா வர்றதுக்கும் மச்சான் வர்றதுக்கும் கோழி அடிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு வராம போறதுக்கும் காலத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். உலகம் அழிகிறதே. அழிவிலே உன்னை காக்கும்படி நீ கர்த்தருடைய வசனத்தை பிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தேவனோடு இரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். தேவனோடு வாழ, கர்த்தர் உன்னோடு இருப்பார். எல்லாம் மாறும், ஒரு ராத்திரியிலே மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம வர்றதை பார்த்துக்கலாம், அது வந்தா பார்த்துக்கலாம். ஒருத்தர் பழமொழி சொல்றாங்க, வீடு தீப்பிடிச்சு எரியுதான், குளம் வெட்டுறதுக்கு நாள் பார்த்தானா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. வீடு கைய குலுக்க சொல்ல பேச சொன்னேன். வீடு தீப்பிடிச்சு எரியுதான், குளம் வெட்டுறதுக்கு நாள் பார்த்தானா. கேவலம். வாழ்க்கை என்ன? முடிந்து போற வாழ்க்கை. மனம் திரும்ப, தேவ மனிதனே திரும்ப, இஸ்ரவேலே திரும்ப, தேவ ஜனமே திரும்ப. அல்லேலூயா. மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்க பல காலம். மீண்டும் நான் சொல்லுகிறேன், மனம் திரும்ப. யோவான் சானகனுடைய காலங்கள் மீண்டும் வந்துவிட்டது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உங்க கையில் இருக்குப்பா. பக்கத்து சொல்லுங்க, உங்க காலங்க உங்க பணத்துல இல்ல, கவர்மெண்ட் வேலையில இல்ல, நீங்க போட்டு வச்சுக்க டெபாசிட்ல இல்ல. அல்லேலூயா. யாருடைய கையில் இருக்கு? பேசுங்க. கர்த்தருடைய கையில் இருக்கு. மேலே இழுத்து விடுற மூச்சு கீழே போகாட்டி போச்சு. காலமே பொய்யடா, காற்றடித்த பையடா, வெந்த சோறு நொந்தகாய் போட்டடைச்ச பையடா, மாயனார் செய்த மண்பாண்ட ஓடுடா, கீழே போட்டா டம்முன்னு போகுண்டா. பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க,
உங்க ட்ரெஸ் என்ன, உங்க நடை என்ன, உங்க தெருவில் உங்க கம்பீரம் என்ன, இந்த சபையில உங்க பேச்சு என்ன? ஐயா நீ மண்ணாங்கட்டி ஐயா. தண்ணி பட்டா கரைவாய். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த மண்ணாங்கட்டி தான் 10,000 ரூபாய் சேலை கட்டி சிக்குன்னு வருது. இந்த மண்ணாங்கட்டி தான் ஆடியில வருது. இந்த மண்ணாங்கட்டி தான் பென்ஸ்ல வருது. பக்கத்தில் பார்த்து ஆடியில வருவையோ காடியில வருவையோ, டாடி இல்லாம வராத. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. ஆடியில வாரையோ காடியில வாரையோ, ஏசு டாடி இல்லாம இருக்காத. ஏசு டாடி இல்லாம வராத. காலம் கடைசியாகிவிட்டது. வசனத்தை காத்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள். உலகத்தை கலக்கிறவன் ஒருவன் வருகிறான். ஏன் அந்த கூட்டம்? சீனிவாசன் பிரதருக்கு பைத்தியமா? வா வான்னு கத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ மாற வேண்டும் என்பதற்காக, தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ தேவனுடைய சாட்சியை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே இல்ல வாழ்க்கை, இம்மையிலே மடிந்து போறதல்ல, மறுமைக்கு போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போறவங்க எல்லாம் ஒரு சோத்திரம் சொல்லுங்க. எப்படி போறது? எப்படி போறது? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது இமை பொழுது நாம் மறுரூபமாவோம். 10 வருஷமா நீ மறுரூபமாகல, இமை பொழுதுல மறுரூபமாக்க பாரியா. யாரை ஏமாத்துற? பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. 20 வருஷமா நீ மறுரூபமாகல, 50 வருஷமா மறுரூபமாகல. மறுரூபமானா என்ன? வேட்டி கட்டுவன் ஜீன்ஸ் போட்டதா மறுரூபம்? சேலை கட்டினவன், சேலை கட்டின பொம்பளை சுடிதார் போட்டாதான் மறுரூபம். இப்போ பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இனதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாக்குங்கள். ஆடையை மாற்றுவதல்ல, வாழ்க்கையை மாற்றுவதல்ல, உங்கள் இருதயம் மாறணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. மறுரூபம் அடையுங்கள். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. லூக்கா 7 நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மதிகேடனே, ஒரு ஆத்துமா இந்த ராத்திரியிலே மரிக்குமானா நீ எங்கே போவாய்? பக்கத்துல சொல்லுங்க. ஐயா அம்மா, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த ராத்திரியில நான் மரிச்சா மரிச்சா ஐயோ இந்த அம்மா வேற மரிச்சாங்குது. எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஏங்க, வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது. அல்லேலூயா. ஓ, மஞ்சள் பொடிக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குது, மிளகா பொடிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி எழுதி வச்சவ உனக்கும் எனக்கும் எந்த நேரம், எந்த நிமிஷம், எந்த காலம், எந்த நேரம் நம்ம எக்ஸ்பைரி ஆகுறோம்னு யாருக்குமே தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. திருன்னு முழிக்கிறீங்க. அல்லேலூயா. எப்பொழுது மரணம் சொர்க்க வாசல் திறக்குமோ? எல்லாருக்கும் நினைச்சிட்டாங்க செத்த உடனே பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு கூட நான் சபையில சொன்னேன், ஐயா பாடுவாரு. என்ன பாட்டு? என்ன பாட்டுங்க? செத்த உடனே பாடுற பாட்டு என்ன பாட்டு? நீ ஒன்றும் செய்யலை, குடிச்ச, வெறிச்ச, பச்சாரம், வேசித்தனம், சபைக்கு ஒழுங்கா போகல, உன் பிள்ளை கர்த்தருக்குள்ள நடத்தல, வசனத்தை பேசல, வசனம் பேசுறவளை மதிக்கல, சபை போதுகிற மதிக்கல, ஊழியனை மதிக்கல, நீ செத்து பெட்டிக்குள்ள வச்ச உடனே பரலோகமே பாடக்கூட உங்களுக்கு பயம் இருக்கு. என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே. ஐயா அங்கி போட்டுட்டாரு பார்த்தீங்களா? சப்ஸ்டியூஷன் கட்டிட்டீங்க இல்லையா? அவர்கிட்ட வேற சண்டை போடுவீங்க.
எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு ஏயா பாட்டு பாடல? அவர் நினைப்பாரு, இவன் ஒரு நாள் கூட சபைக்கு வரலையே, இவன் ஒரு நாள் கூட தேவனுடைய காரியத்துல நல்லா இல்லையே, நான் எப்படி மனசாட்சியை வித்துட்டு பரலோக பாட்டை பாட முடியும்னு அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி வைக்காதேன்னு சொல்ல வந்தேன். கையெப்படி சொல்லுங்க, பாடுறவங்களுக்கு கொஞ்சம் இதாமா நடந்துட்டு போங்க. அல்லேலூயா. வாழ்க்கை மாறட்டும், உன் வாழ்க்கை மாறணும். கல்லறையில் எழுதுவார்கள், நல்ல போராட்டத்தை முடிச்சார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசம்னா என்னன்னு தெரியாமே செத்துருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 நாள் தான் ஆலயத்துக்கு, கல்யாணத்துக்கு வந்திருப்பார். வெட்டி போட ஆடு மாதிரி முழிச்சுக்கு நிற்பார். பாஸ்டர் 128ஆம் சங்கீதத்தை படிப்பார். இன்னைக்கு வர்றவங்களுக்கும் போறவங்களுக்கும், படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், நேசிக்காதவங்களுக்கும் நேசிக்கிறவங்களுக்கும், ஆலயத்தை மதிக்கிறவங்களுக்கும் மதிக்காதவங்களுக்கும் ஒரே சங்கீதம் தான் 128ஆம் சங்கீதம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அது கல்யாண சங்கீதம் இல்லை, அது கடைபிடிக்க வேண்டிய சங்கீதம். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலம் ஒரு பொய்யே, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் போனால் நான் சொல்லுவேன், படுக்கும் போது ஒரு வசனம் சொல்லிட்டு படுப்பேன். சத்தியபரன் ஆகிய தேவனுடைய ஆவியே, என் ஆவியை உங்க கையில, நைட்ல பொசுக்குன்னு போயிட்டேனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியபரனாகிய ஆவியே, என் ஆவியை உங்க கையில ஒப்படைக்கிறேன். வாழ்க்கை வாழ்ந்தது எதற்கு? கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது எதற்கு? பெயரோடு கூட இல்ல, வாழ்க்கை மறுரூபப்படணும், வாழ்க்கை மாறணும், பழைய மனுஷன் களையப்படணும், புதிய மனுஷன் ஏற்படணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாம்பு கூட சத்தமா பேசுங்க, பேசவே மாட்டீங்களா? பாம்பு கூட ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா சட்டையை மாத்துது. நீ அப்படியே இருக்க, பாம்பை விட நீ மோசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாறு, மாறு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நீ ஓடி வா. தேவனுடைய கரத்திலே உன் காலங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே உங்களை நம்பிக்கை வைக்காதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். நிலையற்ற ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேலே தன் மனதை வைக்காத. 100 ரூபாய் காலையில் கையில வச்சிருந்தோம்னா நாளைக்கு 100 ரூபாய் நம்ம கையில இல்ல, அது வேறவங்க கையில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இழக்கிறான். ஐஸ்வர்யம் மாறும், மேட்டிமை மாறும், பொருள் மாறும், சம்பாத்தியம் மாறும். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதே. எரேமியா 17:5, எரேமியா 17:6-7. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்பி, கர்த்தரையே நேசிச்சு கர்த்தரோடு வாழுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கைகளை தட்டுங்க.
கல்யாண மனைவியும் புருஷனும் நேசிப்பாங்க. கடைசி வரை அந்த நேசம் இருக்கா? ஒரு ஐயா பாதிக்கப்பட்டவரா தலையாற்றுறாரு. இல்ல, கல்யாணம் முடிச்ச உடனே கை கோர்த்துக்கிட்டே நடக்கிறது. எத்தனை நாளைக்கு பேசுங்க? கல்யாணமே உங்களுக்கு எல்லாம் முடியலையா? கோடை போனா 1 வருஷம். அல்லேலூயா. இப்படிதான் ஊட்டிக்கு ஒரு குடும்பம் போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹனிமூனுக்கு போறாங்க. கைய கோர்த்துக்கிட்டே போறாங்க. பஸ்ல போறாங்க. சந்தோஷமா போறாங்க. அந்த ஹேர்பின் பெண்டு வரும் பார்த்தீங்களா ஊட்டியில, கொண்டை ஊசி வளை வந்த உடனே பிரேக் அடிச்ச உடனே அந்த அம்மா மேல போய் உள்ள போகுது. அவர் சொல்றாரு, டார்லிங் ஏன் போய் உள்ள போற? என் தோல்ல சொல்லுங்கங்க, தோல்ல படுத்துக்கோ, சாஞ்சிக்கோ கூட இல்ல, படுத்துக்கோ. படுத்துட்டா. அடுத்த ஹேர்பின் பெண்டு வந்துச்சு. பிரேக் அடிச்சான். அவர் உள்ள போனார். அவர் சொன்னா, டார்லிங் ஏன் உள்ளறீங்க? என் தோல்ல சாஞ்சிக்கோங்க. கடந்த 5 வருஷம் கழிச்சு அதே ஊட்டிக்கு போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே பஸ், அதே ஹேர்பின் பெண்டு. வந்த உடனே டிரைவர் பிரேக் அடிச்சாரு. அந்த அம்மா போய் கீழே உள்ள போச்சு. அவன் சொன்னா, ஏ சனியனே, அந்த கம்பிய பிடிச்சு உட்காரு. ஒரு அம்மா ரொம்ப சிரிக்குது. கம்பிய பிடிச்சு உட்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனிதனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, புருஷனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, ஐஸ்வர்யத்தினுடைய மேன்மை, நாம் காண்கிற எல்லா மாயை. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு நாள் கம்பியை பிடிப்பா, அடுத்த நாள் சாய்வா, மறுநாள் கம்பியத்தான் பிடிக்கணும். இதெல்லாம் வரும்பா. அதனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்லா தட்டி சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். நல்லா தான் கையை தட்டுங்களேன், கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் வேண்டிடுவேனே, நீ காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார். யார் என்னை கைவிட்டார்? ஆமென். கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவினை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்,
கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டாயா, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வா. ஐஸ்வர்யம் அல்ல, பணம் அல்ல, பகட்டல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, பந்தங்களும் இல்லை, சொந்தங்களும் இல்லை. நம்மை அழைத்த ஒருவர் வடைந்த மண்டைய பெட்டிக்குள்ள வைக்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கழுத்து புருஷன் கைவிடலாம், வயிற்று புருஷர்கள் கைவிடலாம், ஆத்தும புருஷன் ஒரு நாளும் கைவிட மாட்டா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும், கர்த்தர் மேல இருக்கட்டும். ஏன் கத்துகிறோம்? ஏன் கூச்சலிடுகிறோம்? எல்லாம் மாயை, எல்லாம் அழியும். மனித அன்பு, மனித மனம் ஒரு நாடக மேடை, அதில் மனித மனங்கள் கூத்தாடுகிறது. நாடக மேடங்க, மனுஷன் நாடக நடிகன். கர்த்தரோ உங்கள் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். எச்சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உங்களை கைவிடாத தேவன். ஆகவே தான் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ, உங்கள் இருதயம் எங்கேயோ, அங்கே உங்கள் பொக்கிஷம். பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அப்படி பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, வேதம் வாசி, ஜெபம் பண்ண, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடு, ஒரு சம்பாத்தியத்தை கர்த்தருக்கு கொடு. அதுவே பரலோகத்தில் பூச்சியும் பொட்டும் மறிக்காத ஒரு நல்ல இடம். அல்லேலூயா. கோடி கோடியாய் களவாணிகள், திருடர்கள் களவாண்டு போகிறார்கள். பேங்க்ல பூட்டை உடைச்சி கொள்ளையடிக்கிறாங்க. உங்க பணமோ ஏன் பணமோ அதுல பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கை இல்ல. ஆனால் கர்த்தருக்காய் இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே மாயக்காரனே, தேவனை விட்டு விலகி இருக்கிறவரே, தேவனை நம்பாதவர்களே, தேவனை விசுவாசிக்காதவர்களே, ஐஸ்வர்யம் போதும் என்று சொல்லுகிறவர்களே, மண்ணுக்கு மண்ணாய் மக்கி போற ஒரு நம்பிக்கை விட்டுவிட்டு பரலோகத்தை காண்பித்த ஒரு ஆண்டவர், உனக்காய் ரத்தம் சிந்தின ஒரு ஆண்டவர், உனக்காய் ஜீவன் தந்த ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினால் அவரோடு கூட வாழ்வதற்கு பழகிக்கோ, அவரோடு வாழ்வதற்கு பழகிக்கோ. லூக்கா 7 நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம். பரலோகத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எங்க கவனிக்கிறீங்களா? தூங்குற எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்துல ஒரு மீட்டிங். காக்கா, குருவி, கிளி, மைனா, அல்லேலூயா, கொக்கு, காடை, கௌதாரி மீட்டிங். எல்லா மீட்டிங் போடுது. எங்க வச்சு பேசுங்க? பரலோகத்துல மீட்டிங் நடக்கு. கொக்கு வாத்துக்கிட்ட மெதுவா காதுல கேக்கு, மீனு கீனு கிடைக்குமா? எங்க வச்சு? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கதான் உங்களுக்கு மீட்டிங் போட்டாலும் கைய பிடிங்க. எங்கதான் உங்களை நடத்தினாலும் இந்த கொக்கு புத்தி உங்களுக்கு போக மாட்டுக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லி கொடுங்க. கொக்கு புத்தி எந்த இடத்துக்கு வந்தாலும் என்ன கிடைக்கும்? பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இந்த கொக்குக்கு என்ன புத்தி? மீன் கிடைக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுக்கிறது கொக்கு. வாத்துவாட்டுக்கு மீட்டிங்க கவனிக்குது.
இந்த கொக்குக்கு குசும்பு மாத்தையும் கெடுக்குது, தானும் கெடுக்குது. நட்டது 100, கெட்டது 101. சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு, நட்டது 100, கெட்டது 101. தானும் வாழ மாட்டான், அடுத்தவங்களை வாழ மாட்டான். தானும் மீட்டிங்க்கு வர மாட்டான், அடுத்தவங்களை வரவிட மாட்டான். அவரும் ஆலயத்துக்கு வர்றதில்லை, அவர் கூட இருக்க ஆலயத்துக்கு வரவில்லை. ரெண்டும் சேர்ந்துதான் பெட்டிக்குள்ள போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லாத்தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாழ்க்கையை புரிந்துவோ. உன் பொக்கிஷம் எங்கே? உன் புத்தி எங்கே? கொக்கு புத்தியை விட்டுட்டு, ஆண்டவரே உங்க ராஜ்யத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் வாழ்வதினாலே தேவ ராஜ்யத்தில் இடம் உண்டோ? இல்லை. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். பக்கத்தில் கையப்பிடிங்க. எந்த ஜாதியும், வாயை திறந்து பேசுங்க, எந்த ஜாதியும் பரலோகம் போகாது. ஒரே ஒரு ஜாதி, பூமியிலே சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிற சாதிகளுக்காக பரலோகம் திறக்கும். தேவ தூதர்கள் வாசல் நின்று கூப்பிடுவாங்க, ஜெயராஜ், ஏசுதாசு, ஏ ராணி, ஏ சுப்பம்மா, ஏ லட்சுமி அப்படின்னு வாசல் நின்று கையால என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. பணப்பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து பெருமை, சாதி பெருமை, பாரம்பரிய பெருமை, ஏ சபை, ஓ சபை, ஏ ஆத்துமா, ஓ ஆத்துமா, ஓ ஆத்துமாவே ஒழுங்கா இல்லை. அல்லேலூயா. ஒரு சபையில சண்டை. என்ன சண்டை? நான் பிடிச்சிட்டு வந்த ஆத்துமா, நீ பிடிச்சிட்டு வந்த ஆத்துமான்னு ஒரு அம்மா எந்திரிச்சு சாட்சி சொல்லுகிறது. அவனை பெத்த அம்மா எந்திரிச்சா, அடிகளே அமைதியா இருங்க அடிகளா, யாரு பெத்த ஆத்துமாவில்லை, நான் பெத்த ஆத்துமா. அல்லேலூயா. சண்டைகள் ஒளியட்டும், கொக்கு புத்தி ஒளியணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா கொக்கு புத்தி. ஆமென். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா கொக்கு புத்தி. எதை பிடிக்கலாம், எதை கட்டலாம், யாரை பேசலாம், யாரை கெடுக்கலாம். ஒரு நாளும் உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இல்லை, அது மண்ணுக்குள்ள இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போலியை கண்டு ஏமாறாதே, போலியை கண்டு ஏமாறாதே. கர்த்தரோடு பேசு, ஆராதி, வேதம் வாசி. அம்மா பைபிள் படிச்சாதான் புள்ள என்ன செய்யும்? அம்மா 10 மணிக்கு எந்திரிச்சா புள்ள எத்தனை மணிக்கு எந்திப்பா? தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கத பாரு, சொல்லு. 12 மணிக்கு. அம்மா அதுவரை பைபிள் படிக்காது, அதுவரை ஜெபம் பண்ணாது, நேர சன்ரைஸ் குடிக்க போயிருக்கோம். என்ன ரைஸ்? அதுவரை சூரியனே உதிச்சிருக்காது, உனக்கு என்ன சன்ரைஸ்? 12 மணிக்கு மகா எந்திரிச்சு வருவா, மம்மி அம்மி பைபிள் படிச்சியாடி? அவ கேப்பா, நீ படிச்சியாடி? தாய் தகப்பன்மாரே, உங்கள் பொக்கிஷங்களை பிள்ளைகள் பார்க்கணும். அம்மா வேதம் வாசிக்கிற பார்க்கணும். அப்பா ஆலயத்துக்கே வரமாட்டார், ஊரு சுத்துவார். ஞாயிற்றுக்கிழமை டீ கடையில் நிற்பார், ஆட்டுக்கறி கடையில் நிற்பார், மீன் கடையில் நிற்பார், காது குத்துக்கு போயிருப்பார், சடங்கு வீட்டுக்கு போயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்த உடனே கேட்பார், டேய் சபைக்கு போனையாடா இன்னைக்கு? அவன் கேட்பா, நீ போனையாடா? கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பா. அப்பா குவார்ட்டர் அடிச்சா புள்ள என்ன அடிப்பா? பேசுங்க. அப்பா குவார்ட்டர் அடிச்சா பிள்ளை என்ன அடிப்பா? ஆஃப் எல்லாம் அடிக்க மாட்டான், ஃபுல் அடிப்பான். நீ வாழ்கிற வாழ்க்கை கடைசி காலங்களில் தேவன் வருகிற ஆபத்திலே உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு உண்மையா வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அம்மா அப்பா சரியில்லை, ஆலயத்தை நேசிப்பதில்லை, வேதத்தை நேசிப்பதில்லை, ஆராதனை நேசிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, முழங்கால் போட்டு ஜெபிப்பதில்லை, அடுத்தவர்களை கற்றுக் கொடுப்பதை நிறுத்து. நீ முதல் ஒழுங்காக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். நல்லா தட்டி. பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்கள் எது? அழியாத கர்த்தருடைய வாசனம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மண்ணுக்குள் மாணிக்கம் மறையலாம், ஆனால் கர்த்தர் மறைந்தவர் அல்ல. அல்லேலூயா. இந்த மாணிக்கத்துக்கு மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு உலக காரியத்தை விடு, உலக ஆசபாசங்களை விடு. உன்னை சன்னியாசியா போன்னு நான் சொல்லல. கர்த்தருக்கு உண்மையா வேதம் வாசித்து செபித்து உலக இன்பங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக இச்சைகள், உலகத்தில் இருக்க மாய்மால காரியங்களை விட்டு கர்த்தரோடு வாய். அல்லேலூயா. அழகு மாயை நீலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. அழகு மாயை நீலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. கூடவிட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவது வருவாய். கையை தட்டி அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஓற்றார் உறவின. கைய நல்லா தட்டி கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. சொல்லுங்க. ஓ அழைக்கிறாரே இயேசுவண்டே. அழகு மாயை நிலைத்து அதை நம்பாதே. அதை நம்பாதே, மாயக்கீடும். மரணம் ஒரு நாள், மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. ஓ அல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே. சரியான நேரம், கடைசி காலங்கள், இயேசு மகிமையிலே வெளிப்படுகிற நேரம். மாறாது. உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்ட. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஆண்டவரே, என்னை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வீடு ஆஸ்தி எல்லாம் மாயை, அழக மாயை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அழக மாயை. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். மனுஷன் வேஷதாரி. அல்லேலூயா. வேஷங்களை தேவன் கலைப்பார். ஒரு நாள் வரும், நல்லவன் போல் நடித்தவர்களை தேவன் வெளியே கொண்டு வருவார். உண்மையும் நன்மையும் வேறு பிரிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
வரும்போது, சபைக்கு வரும்போது பைபிளை பிடிச்சி கேப்ரியல் தூதன் மாதிரி வருவாங்க பாருங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. வெளியில போன உடனே புகை. என்னது? புகை. சிகரெட்டா? ஒரு சிகரெட்டு வெள்ளையா புகை, வெள்ளையா புகை, வெள்ளையா சிகரெட்டு. இது என்ன பரிசுத்த சிகரெட்டா? அல்லேலூயா. மாய்மாலம். தேவனுடைய பாத்திரத்தில் வந்து வாய் வைக்கிறாயே, ஒரு பலத்தோடு தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாய் வைக்கிறையா? போதகரை ஏமாற்ற, சபையை ஏமாற்ற, தேவ வசனத்தை ஏமாற்ற, தேவ மனிதர்களை ஏமாற்ற மனுஷன் வேஷமாக வைத்திருக்கிறார். வேஷத்தை கலைப்பார், ஒரு நாள் வரும் வேஷம் கலையும். ஏன்? இப்பமே வேஷம் கலைகிறது. ஆடுனா பாடுனா கொண்டாடுறான், குதிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்காச்சும் ஆடுனாராங்க? சொல்லுங்க. ஆடல. அரை ட்ரவுசர் போட்டாராங்க? இல்ல. 5 வாக்கெட்டு வச்சு பேண்ட் போட்டாராங்க? இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. குதிக்கிற, போற, எழுப்புதல் என்கிற, ஆடுற இடத்திலும் பாடுற இடத்திலும் ஓ ஈமொச்சம் மாறி வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் ஆளுகளும் போறாங்க. குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், டான்ஸ் பண்றான். பாவத்தை விட்டு வெளியே வந்த சரித்திரம் உண்டா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ மாறலாம், நான் மாறலாம், ஓ ஆட மாறலாம், ஏன் ஆட மாறலாம், ஓ நட மாறலாம், ஏன் நட மாறலாம், ஓ பார்வை மாறலாம், ஏன் பார்வை மாறலாம், ஓ அந்தஸ்து மாறலாம், ஏன் அந்தஸ்து மாறலாம். முக்காலம் மாறாத வேதம் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. கைகளை தட்டி, நல்லா தட்டி. யாரு உங்களுக்கு மாதிரி இல்லைங்க, இதுவே உங்களுக்கு கைடன்ஸ், இதுவே வழிகாட்டி. இதுல இல்லாத ஒன்றையும் எந்த பிரசங்கியாரும் வாழ்ந்து காட்டவும் முடியாது, வழி சொல்லவும் முடியாது, கற்றுத்தரவும் முடியாது. இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே நித்தியம். இதை வாசி, இதை நேசி, இதை போசி, இதை அப்பியாசி. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, நல்லா துதிங்க. யாரு வீட்டிலெல்லாம் பைபிள் இல்லை கையை தூக்கி காட்ட. 4 பேர் இருந்தா 4 பைபிள் என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கணும். பொண்டாட்டி பைபிளை எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. புருஷன் பைபிள் என்ன செய்யக்கூடாது? எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. ஒரு சேலையை கிழிச்சு புருஷனும் பொண்டாட்டி கட்டிக்கிட்டா வாரிய இல்லை? கேட்குறேன், பேசுங்க. இல்லை. நைட்டு ட்ரெஸ் இல்லைங்கிறதுக்காக ஹஸ்பண்டோட பேண்டை போட்டா நீ தூங்குற? இல்லை. வாரத்துக்கு ஒரு சேலை, நாளுக்கு ஒரு சேலை. அல்லேலூயா. மாத்திரல்ல, சிலவங்க பைபிளை பாரு கொடல் மாதிரி தொங்கும். பைபிள் வாங்காதவர்கள், வேதம் இல்லாதவர்கள், தூரமா என் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, வேஷம் கலைக்கிற ஒரு புஸ்தகம். கண்ணாடியிலே உன் முகத்தை காட்டி நீ யார் என்பதை அறியச் செய்வது இந்த வேத புஸ்தகம். வேஷத்தை கலைச்சு காட்டும், காக்காவை வெளுத்து காட்டும், கழுதைக்கு கற்பூர வாசனையை காட்டும், பாவத்தை வெளியே கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், தோல்வியை வெற்றியாய் மாற்றும். நீ கேட்கிற எல்லாவற்றிற்கும் பதில் தருகிறது இந்த அளவிட முடியாத பொக்கிஷம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆகவேதான் இந்த வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 3:10 நான் எடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த கடைசி காலங்களிலே நீ தப்பித்துக் கொள்ளும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படி இந்த வசனத்தை கைக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. காலைதோறும் படி, இரவுதோறும் படி,
அதை சரப்பணியை போல அணிஞ்சுக்கோ. பிள்ளைகளுக்கு சயின்ஸ்ல வீக்கான ஒரு டியூஷன். சொல்லுங்க. கணக்குல என் பிள்ளை வீக்கு, ஒரு டியூஷன். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என் பிள்ளை வீக்கு, ஒரு டியூஷன். வாங்குற அத்தனை சம்பாத்தியம் 6 சப்ஜெக்டுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிய நீ மாறி போற. என் பிள்ளை பரலோகத்தின் ரகசியங்கள் அறியல, வேதத்தை படிக்கல, நல்வழியை காப்பாற்ற முடியல. என் பிள்ளைக்கு வேதத்தை சொல்லி கொடுக்க ஒரு பாஸ்டருக்கு நீ 1000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடு பார்ப்போம். கஞ்ச பிசுனாரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. உன் பிள்ளைக்கு பக்கத்துல கையை பிடிங்க சீக்கிரம். உன் பிள்ளைக்கு 1000 டியூஷன் வச்சு முட்டை தான் வாங்குது. சத்தமா பேசுங்க. உன் பிள்ளைக்கு சத்தமா, உன் பிள்ளைக்கு 1000 டியூஷன் வச்சோம், 1000 பீஸ் வச்சோம், உன் பிள்ளை கோழி முட்டை வாங்குது. அதே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியனுக்கும் திருவு சபைக்கும் ஐயா வேதத்தை சொல்லிக் கொடுங்க ஐயா, வேதபாட கிளாஸ் எடுங்க ஐயா, VBS எடுங்க ஐயா, சண்டே கிளாஸ் எடுங்க ஐயா சொல்லி என்னைக்கு நாள் ஒரு 1000 ரூபாய் நீ காணிக்க கொடுத்த ஒரு கையை தட்டி சோத்திரம் பண்ணு பார்க்கலாம். படிச்சா கூட உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னா கர்த்தருடைய கிருபை தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனுஷன் வேஷமாகவே திரிகிறார், அவர் வேஷத்தை தேவன் இகழுவார். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. அந்த போதகர் அப்படித்தானே வர்றாரு. அவரோட கர்த்தர் இல்லை, அவரோட கர்த்தர் இருக்கார், கத்தரிக்காய் இருக்கிறாரு. உனக்குள்ள வாழ்க்கையை நீ பிடிச்சுக்கோ. பெரிய போதகர், பெரிய ஆளு, இத்தனை சபை, இத்தனை ஆட்கள், அவர் இப்படித்தானே தாறுமாறா ட்ரெஸ் பண்றாரு. அவர்கிட்ட பேசுற கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா? கடைசி நாட்கள் வரும். ஆவியின் கனியது அந்நிய கனியதுன்னு ஆண்டு வேறு பிரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளாடு எது, செம்மறி ஆடு எதுன்னு ஆண்டவர் வேறு பிரிப்பார். ஒரு அல்லேலூயா. வெயிட் அண்ட் சீ. காத்திருந்து பாரையா. ஒழுக்கமாய் நடந்தவர்களுக்கும் ஒழுக்கம் தப்பி நடந்தவர்களுக்கும் ஒரே பதில் அல்ல, 2 பதில் உண்டு. கஷ்டத்திலும் துன்பத்திலும் பொறுமையாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டவர்களை கடைசி நாட்களில் நான் பாதுகாப்பேன் சொன்னாரே. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. புத்திசாலி பெண்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் வேறுபாடை கொடுத்த ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாறையின் மேல் கட்டின வீடுக்கும் மணலின் மேல் கட்டின வீடுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போலிக்கு விளம்பரம் ரொம்பங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. போலிக்கு விளம்பரம் ரொம்ப, உண்மைக்கு விளம்பரமே வேண்டாம். அல்லேலூயா. பலாப்பழத்துக்கு விளம்பரம் தேவையா? அது யாருக்கும் தெரியாம நீ பீரோக்குள்ள பூட்டி வச்சா கூட உன் வீட்டுக்கு நான் வருவேனா கேட்பேன். பிரதர், சிஸ்டர், பலாப்பழத்தை எங்க வச்சிருக்கீங்க? மனம் வருது. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழு, உண்மையாய் வாழு. குடிசை வீட்டில் இருந்தாலும் உண்மையை விட்டுறாத. நல்ல ட்ரெஸ் இல்லாட்டி உண்மையை விட்டுறாத. இயேசு வருகிறார். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க வண்ணம் அவரோடு கூட உங்கள் பதிலும் என் பதிலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு விதைக்கிற விதைகளை ஆண்டவர் கணக்கில் வைப்பாரு. உங்ககிட்ட பதில் கேட்பாரு. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்காய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஊழியத்துக்காய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஊழியத்துக்காய் சேர்ப்போம். தேவராஜ்யம் கட்டப்பட, வசனம் என்னை என் குடும்பத்தையும் பாதுகாக்க, என் ஊழியத்திலே மேன்மை வர யாரையும் பின்பற்றாதே, கர்த்தரை பின்பற்று. கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை பின்பற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேஷத்தை பாருங்க.
நல்ல ஊழியர்களை தெரிந்தெடுங்க, சத்தியத்தை தெரிந்தெடுங்க. கண்ட இடத்துக்கும் ஓடாதீங்க, கண்ட இடத்திலும் போய் நிற்காதீங்க. எல்லாம் மாயா இருக்கும், பார்க்கறதெல்லாம் பெருசா தெரியும். அல்லேலூயா. நெல்லவே தின்னுக்கிட்டு இருக்க கிளிக்கு திடீர்னு பழம் கிடைச்சா நெல்லை விட்டுட்டு பழத்துக்கு ஓடும். அப்படி ஏமாந்துராது. அல்லேலூயா. கர்த்தரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு தான். அது கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 86:13 சொல்லுகிறது, தேவரீர் நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. தாழ்ந்த பாதாளத்திற்கு என் ஆத்துமாவை நீர் தப்புவித்தீர். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 14:12, எபிரேயர் 4:13, 1 பேதுரு 4:5 சொல்லுகிறதே, ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மறைச்சு வைக்கிறது உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்கலாம். பக்கத்துல கையை பிடிங்க. நீ மறைக்கிறது, நீ ஃபேஸ்புக்கில் பேசுறது, ட்விட்டரில் பேசுறது, தேவையில்லாத மெசேஜை சாட் பண்ணுறது, அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம, சபைக்குள்ளே உண்டாகிற குளறுபாடி எல்லாம் தெரியாது நடிக்கிறையோ. அவன் கணக்கு ஒப்புவிக்கப்படுற நேரத்தில் ஒரு அல்லேலூயா ஒரு அக்கௌண்டன்ட் வருவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோட்டை தூக்கிட்டு, ஜெயராஜ் ஐயா, ராஜையா, ஓ யேசுதாஸ் ஐயா, ராணி அம்மா, ஜாக்லின் அம்மா, இப்படிலாம் பேர் வருது, நீங்க இருந்தா மன்னிச்சுக்கோங்க. முன்னாடி உட்கார்வாரு, பேனா வெடுப்பாரு. நீ கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தருடைய பணத்துல கை வச்சியா? ஊழிய பணத்துல கை வச்சியா? சபை பணத்துல கை வச்சியா? கர்த்தருடைய காரியத்திலே அலாசியமா கை வைக்கிறவரே, நீ டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வச்சதுக்கு அடையாளம். கையை தட்டுங்க. பக்கத்துல பார்த்து ஐயா, பக்கத்துல சீக்கிரம் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா கெட்டா போயிருவிய. கையை பிடிங்க, பிடிச்சிட்டு சொல்லுங்க, பிரதர் பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் உங்க கணக்கு இன்னும் ஒப்புவிக்கலையா? யார்கிட்ட ஏமாத்துறீங்க? ஏங்க ஏன் முகத்தை பார்க்காதீங்க, அங்க பாருங்க. கணக்க கர்த்தருக்கு ஒப்புவீங்க. இயேசு வருகிறார், அவனவனுக்குரிய பதிலை கொடுக்க வருகிறார். நீ ஒப்புவிச்சால் ஒப்புவிக்காவிட்டாலும் உன் கண்ணை தோண்டி காப்பாரு. ஆமென். யோபு சொல்லுகிறான், என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்புறார் ஐயா. என் அக்கிரமத்தை, உப்புமாவத்தான் நமக்கு கிண்டி பழக்கம். ஆண்டவன் நம்முடைய அக்கிரமத்தை கிளப்புறாராம், அக்கிரமத்தை கிண்டுறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உப்மா கிண்டதை மட்டும் பார்த்து சந்தோஷப்படாத, அக்கிரமத்தையும் கிண்டுவாரு, அநியாயத்தை கிண்டுவார். கணக்கு ஒப்புவி. நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். சீனிவாசன் கத்துனானே, என் மகன் சபை ஒரு சபை ஆளும் வரலையே, கணக்கு ஒப்புவிக்கணும்ல. இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு நான் காய்ச்சலா கடந்தேன்னு பொய் சொல்ல முடியாது. அவர் தானே காய்ச்சலவே பார்க்கிறவரு. அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்னு ஏமாத்த முடியாது. கிண்டி கிண்டி கிளப்பி விட்டுருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் கிண்டுனாலே நமக்கு தாங்கல, கர்த்தர் கிண்டுனா நீ தாங்கவே மாட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் கிண்டப்படவும் வேண்டாம், கிளப்பப்படவும் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை நான் ஒப்பு வைக்கிறேன். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவர் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவார். யோபு 6:24 சொல்லுகிறது, நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள். ஒரு நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவனே சொல்றான், நான் எதுல தவறிட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு போய் நாளைக்கு சபையில ஞாயிற்றுக்கிழமை குருவானவர் கையை பிடிச்சி, இங்க செய்ய போறது இல்லை, என் ஆசைக்கு சொல்லிட்டு போறேன், பிடிச்சி அல்லேலூயா ஐயா சொல்லுங்க, ஐயா நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. இவர் எதுக்கு தான் பிடிக்கிறார்னா ஐயா பயந்துருவார்.
ஏன்னா யாரையும் நம்ப முடியலல்ல. எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள். யோபு சொன்னாங்க, தினம்தோறும் நாம் தவறுகிறோம், தினம்தோறும் விழுகிறோம், தினம்தோறும் பாவம் செய்கிறோம், தினம்தோறும் பொய் சொல்லுகிறோம், தினம்தோறும் மறைவாய் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, உங்க ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? அல்லேலூயா. வானத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம், கடைசி காலங்கள் நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இலங்கை மேகம் போல இந்த மைதானத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிற பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, காலம் கடைசி ஆயிற்று. மாய்மாலக்காரர்களை நம்பாதே. வேத புரட்டர்கள் எழும்பி விட்டார்கள். அல்லேலூயா. நீ என்ன செஞ்சாலும் மன்னிப்பாருங்கிறது வேத புரட்டல், கலப்படம். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கலப்பில்லாமல் பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அரிசியில கலப்படம், ரவையில கலப்படம், சீனியில கலப்படம், எண்ணெயில கலப்படம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்ப வேதத்திலும் கலப்படம். ஆமென். நீ சரியாய் நடந்தால் கர்த்தர் அந்த தீங்குக்கு உன்னை விலக்கிக் கொள்ளுவார். ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு 2 மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து பார்க்கிறது. அந்த மீனவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி போடு அப்படி போடு, மீன் எடுத்து கூடையில போடு. சொல்லுங்க. நீங்க நல்லா பேசுவீங்களே, இது மட்டும் பேச மாட்டீங்க. இப்படி போடு அப்படி போடு, மீன் எடுத்த கூடை. இந்த குரங்கு பூ இவ்வளவுதானா பெருசா மீன் பிடிக்கிறானுங்க. இப்படி போடு அப்படி போடு, மீன் எடுத்து கூடையில ஓடு அப்படின்னு ரொம்ப சீப்பா பேசிட்டு மேல உட்கார்ந்து இருந்துச்சு. மீனவர்கள் சாப்பிட போனாங்க. வலைய கரையில வச்சுட்டு போனாங்க. இந்த குரங்கு கீழே இறங்கி வந்து அந்த வலையை எடுத்துக்கிட்டு சொல்லிச்சு, இப்படி போடு அப்படி போடு, மீன் எடுத்து கூடையில ஓடுன்னு தரையில ஓட்டுருச்சு. அல்லேலூயா. மீனவர்கள் வந்தார்கள், அடித்தார்கள். பக்கத்துல சீக்கிரமா கையை போடுங்க. இப்படியும் வாழலாம், சத்தமா பேசணும். இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திருமறை நமக்கு போதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியனுக்கும் ஒரே போதனை, விசுவாசிக்கும் ஒரே போதனை, சமத்துவம். ஆமென். அவர் தவறுக்கும் பதில், விசுவாசிக்கும் பதில், சாதா ஊழியனுக்கும் பதில். பெரிய ஊழியர், சின்ன ஊழியர், பெரிய பாஸ்டர், சின்ன பிள்ளை, நோ இல்ல. கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவருடைய வார்த்தை பெருசு. வானத்தை காட்டிலும் பூமியை காட்டிலும் அவரே பெரியவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தாயானால், வேதத்துக்கு பயந்தாயானால், கர்த்தருக்கு பயந்ததுக்கு அடையாளம். இப்படியும் வாழலாம் அப்படி வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் வேதம் படிக்கணும், செபிக்கணும், பரிசுத்தமா வாழணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த நாட்கள் நீ சாக்கடையில கடந்த, பிடிச்சோம் வெறிச்சோம் தேவையற்ற காரியங்களை எங்க கடந்த? நீங்களும் நானும் சாக்கடையில கடந்தோம். இயேசுவின் ரத்தம் கழுகி பூக்கடைக்கு கொண்டு வந்துச்சு. திரும்ப சொல்லுங்க, பூக்கடையில இருந்துட்டு, சத்தமா பேசுங்கம்மா, நீ சாக்கடைய பார்க்காதே. சாக்கடையில இருந்தான பூக்கடைக்கு வந்த. பூக்கடையில உட்கார்ந்துட்டு எதை பார்க்காத? சாக்கடைய பார்க்காத. சில ஹோட்டலுக்கு போனா நம்ம முன்னுக்கு தந்தூரி இருக்கும், ஆம்ப்லேட் இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும். நம்ம டேபிளை பார்க்கவே மாட்டோம். அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்? அவன் ஊறுகாயும் தயிர் சோறு தான் வாங்கியிருப்பான். நம்ம பக்கத்தை சொல்லுங்க, உங்க பொழப்ப நீங்க பாருங்க.
உங்க நடக்கையை சீர்தூக்கி பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவர்களை பார்ப்பதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் அல்ல, கர்த்தருக்கு உண்மையாய் வாழுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா. காலம் இனி செல்லாது, பயங்கரமான காலங்கள் வருகிறது. நீ உன் குடும்பமோ பேழைக்குள்ளே ஏற. வேஷத்திற்கு கூட்டம் அதிகமாய்விட்டது, வேதத்திற்கு கூட்டம் குறைந்து விட்டது. ஒரு அல்லேலூயா. வசனம் குறைந்து விட்டது, வஞ்சனை பெருகி விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் மாறாதது, அற்புத ஊழியம் பெருகிவிட்டது, அன்பு குறைந்து விட்டது. ஒரு அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வேதம் இல்ல, வேஷம், வசனம் இல்ல, எல்லாமே வஞ்சனை. அற்புத ஊழியம் பெருகிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. தள்ளிவிடும் ஊழியம் பெருகிருச்சு, தாங்கி பிடிக்கிற ஊழியம் குறைஞ்சிருச்சு. ஆமென். ஆதாய ஊழியம் பெருகிருச்சு, தியாக ஊழியம் குறைஞ்சிருச்சு. அதான் ஆளே வரல. அல்லேலூயா. பணத்தை கான்செப்ட்ங்கிற முறையில கோட்றான் கோட்றான் கோட்றான். கோமாளி கூட அப்படி ஆட மாட்டான். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் வாழுங்கள் என்று எச்சரித்து விட்டு போகிறேன். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கெட்டுப்போகும் உடலுக்குள் கெட்டுப்போகாத ஒரு ஆன்மா இருக்கிறதே, அந்த ஆன்மா கர்த்தரோடு சேரும்படி, அந்த ஆன்மா ஈடேறும்படிக்கு. அல்லேலூயா. நீ மாடியில் வாழ்ந்தாலும், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும் ட்ரெயின் ஏறதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து தான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. நீ பெரிய ஆளாக இருக்கலாம், மாடியில் வாழலாம், காடியில் போகலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். ட்ரெயின் ஏறதுக்கு எங்கே தான் வரணும்? பிளாட்ஃபார்ம் வரணும். எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறாரு, அதுக்குள்ளே ஓடிவா. சீக்கிரம் எந்திரிங்க. நான் 9 மணிக்கே முடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. மழை துளி விழுகிறது. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். எல்லாரும் வாய்களை திறக்க போகிறோம். அல்லேலூயா. மாயக்காரனே, பரிசேயனே, உனக்கு ஐயோ! போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அனிதத்தினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறதே. யாருக்கும் நீங்கள் சாட்சியாக அல்ல, தேவனுக்கு சாட்சியா வாழுங்க. என் கணக்கை கர்த்தருக்கு ஒப்புவிக்க போகிறேன். என் மனசை கர்த்தருக்கு ஒப்புவிக்க போகிறேன். என் வாழ்க்கையை ஒப்புவிக்க போகிறேன். சினிமாவில் இல்ல, சினிமாவில் டபுள் ஆக்ட். ஆனா வேதம் வாசிக்கிறவன் டபுள் ஆக்டா நடக்காத, இரட்டை வேஷம் போடாத. வானம் மாறும், பூமி வெந்து உருகி போகும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? எங்க ஓடி ஒளிய முடியும்? கர்த்தரனே, ஒரு ஊழியன் கர்த்தராரே, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, வேதம் வாசி, பாவ உலகத்துக்கு விலகு, ஒத்த வேஷத்தை மாற்ற, மாய்மாலத்தை விட்டு வெளியே வா. உனக்கு சொல்லப்படாமல் இல்லை, சொல்லப்பட்டும் நீ கேட்காத பட்சத்திலே கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வெள்ளை அடித்த கல்லறையாய் நீ திரியாதே, வேறும் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டு ராஜ்யமே. வெள்ளை அடித்த கல்லறையாய் நீ திரியாதே, வேறும் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டு ராஜ்யமே. மாயக்காரா பரிசேயா, மனம் திரும்பு, இல்லை இலையோ மாய போல் எத்தனை பேர்கள் கத்தரில்லாமல் கையை தட்டி
வாழ்கின்றார்கள். மாய தமர் சில பேர் இருப்பார்கள், உண்மையிலேயே அத்திமரம் போல் நடிப்பார்கள். சொல்லுங்க, உண்மையிலே பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல் தினம் அர்த்தம் இல்லாமல் கையை தட்டி கண்ண மூடி வாழ்கின்றார்கள். கனியை தேடினார் ஏமாற்றோ. பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம். இயேசு ஆசையோடு கனியை தேடினார் ஏமாற்றோ. இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேஷம். இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேஷம். அத்திமரம் போல் அமல் வாழ்கின்றார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். இன்னும் அர்த்தம் இல்லாமல் கர்த்தரிலா வாழ்கிற வெள்ளையடித்த ராஜ்யமே, வெள்ளையடித்த கல்லறையாய் நீ தெரியாதே. பேச்சில் அல்ல பலத்தில் உண்டு ராஜ்யமே. மாயக்காரா பரிசேயா மனம் திரும்பு, இல்லை இல்லையோ மாயக்காரா பரிசேயா. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் மனம் திரும்பு. தேவையற்ற காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புவி சகோதரா. தேவனே, உங்க வருகைக்கு இந்த பிள்ளைகளை ஆயத்தமாக்குங்க. மாயக்காரா பரிசேயா மனம் திரும்பு, இல்லை இல்லையோ மாயக்காரா மனம் திரும்பு, இல்லை இல்லையோ. ஒரு வாழ்க்கை எப்போது கடந்து போகும்? யாருக்காக வாழ்ந்த? எதுக்காக வாழ்ந்த? அர்த்தம் தெரியாம நீ நானும் செத்துறக்கூடாது. வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம். பணம் இல்லாம வாழலாம், படிப்பு இல்லாம வாழலாம், குடிசையில வாழலாம். பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துடாத. இயேசு உன்னை தொடர்கிறார் அல்லவா? வாழ்க்கை ஒப்புவிக்கிறியா சகோதரா, சகோதரி? நீ வாழ்க்கையை ஒப்புவிக்கிறாயா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்க கைகளை தூக்கி சொல்லுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு முன்பதாக இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்தில் நிற்கிறாரு. பாருங்க, உங்க பக்கத்தில் நிற்கிறாரு. இதுவரை வாழ்ந்தது போதும், முடிவில் எட்ஜில் நிற்கிற உலக போர் மூலம் அபாயகரத்திலே தேசம் இருக்கிறது. ஒரு பஞ்சம் வரும். அது ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனத்தினால் உண்டான பஞ்சம். இதே மாதிரி கூட்டத்தை பார்க்க முடியாது, சத்தியத்தை பார்க்க முடியாது, இளைப்பாறுதலை பார்க்க முடியாது, வசனத்தை பார்க்க முடியாது. சௌந்தரியம் உள்ள வாலிபரும் கன்னிகளும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வர போனால் கண்டுபிடிக்க முடியாது. ஓடிவா, தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே ஓடிவா. உன் வீட்டுக்குள்ள ஒரு அபாயம் வருவதற்கு முன்னா ஓடிவா. ஆபத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால்
ஒரு அரைக்கூவலை ஆவியானவர் கொடுக்கிறார். ஓடிவா சகோதரனே, சகோதரிய, வேஷத்தை கலைப்பார். யாரு குதிரையில இருந்தாலும் விழ வைப்பாருங்க. நம்ம எத்தனை பேரை பார்த்துட்டோம். 2-3 மாசத்துக்குள்ள ஆடினவன், ஓடினவன், பாடினவன், நின்னவன், போனவன், வேஷத்தை கர்த்தரே கலைத்தார். அது ஒரு மாதிரி. சங்கர் ராமாலி ஆராதனா ராமா, ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கையிலே. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் கையிலே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கண்ணீரோட ஒப்பு கொடுங்க. உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒருவனே உம் கை களிமண்ணானையா உடைத்து உருவாக்கும், உடைத்து உருவாக்குமே. குயவனே, குயவனே உம் கையில் என் பிள்ளைகளை வணங்கப்பா. உடைத்து உருவாக்குமே. உன் சித்தம் செய்திட, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, சித்தம் நாதா, என்னை தருகிறேன். கையிலே. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, சித்தம் நாதா, தருகிறேன். உம் கையிலே. என்னை தருகிறேன். ஓ, தொடும், தொடும், தொடும். வேடிக்கை பார்க்காத, ஒப்புக்கொடு. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஓ, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே, குயவனே உம் கையில் களிமண்ணா, ஒப்பு கொடுங்க. நான் களிமண்ணப்பா. உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்குமே. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். குயவன் கையிலே உன்னை நீ ஒப்பு கொடுத்துரு. உன் சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட 3ஆம் நாள் இரவுக்காக நன்றி. 3 நாட்களும் ஆவியானவர் உடைய வசனத்தை விதைச்சிருக்கீங்கப்பா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். உடைய வசனம் வெறுமையாய் திரும்புவது இல்லை. நீர் சொன்ன செய்த காரியத்தை அது செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதிங்க. கடைசி காலத்தில் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. திருச்சபை ஆயத்தமாக்குங்க. அஜாக்கிரதையான நிலைமையை மாற்றும். ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யுமே. கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி போக உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும்.
பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் யுத்த காரியங்களுக்கும் தீமைக்கும் கொள்ளை நோய்களுக்கும் என் வசனத்தை கை கொள்வாயானா உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீங்க. பிள்ளைகள் திரும்பட்டும், உங்க பக்கமாய் திரும்பட்டும். வந்திருக்கிற ஆசீர்வதியும் ஒலிபெருக்கி மூலமாய் தூரமாயிருந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை மனம் மாற்றும் ஐயா, மனம் மாற்றும். சீனிவாசம் பிரதருக்காய், ஊழியத்திற்காய், குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய கிரயத்தை நினைத்து பார்த்து ஒரு கூட்ட சனம் பரலோக வாசிகளாக கர்த்தர் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகனுக்கு ஆயுசு நாளை பெருக பண்ணும் ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த பணவெளி சத்திரத்துக்காய் ஜெபிக்கிறோம். இங்கே நடக்கிற திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற போதகர்களுக்காய், குருவானவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேவ ராஜ்யத்தை வழிகாட்டுகிறவர்களாக, தேவ ராஜ்யத்தின் அத்தியாவசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, பாரம்பரிய கட்டை உடைக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை அதமாக்குறவர்களாக அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைப்பீராக. நல்ல மழையை கொடும், தானியங்கள் விளையட்டும், தொழில்கள் பெருகட்டும். தேவன் மனம் திரும்புதலை தேசத்துக்கு கட்டளையிடுவீராக. இந்த 3 நாளுக்கும் வந்த எல்லா வகையுமே உமக்கு தருகிறோம். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் ஒரு விசை இந்த பகுதியில் உம்முடைய வார்த்தைகளை விதைக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இல்லை என்று சொன்னால் எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது மதிய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து எண்ணிலடங்கா தூதர்களோடு வரும் பொழுது இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் எதிர்கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்துவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.